உங்களை வெவ்வேறு சந்தர்ப்பங்களில் வெவ்வேறு இடங்களில் வெவ்வேறு படம் மூலமாக சந்திச்சிருப்பேன். இந்த படத்து மூலமாக சந்திக்கிறது நான் பெருமையாகவும் ஒரு பெரிய கௌரவமாகவும் நினைக்கிறேன். நான் வந்து சந்தோஷ் சாருடைய பெரிய ரசிகன். நான் தளபதி படம், தில்சே, உயிரே இதெல்லாம் பார்த்துட்டு யார் அசிஸ்டன்டர்ஸ் அப்போ வந்து அந்த டயத்தில் படம் பண்ணணும்னு ஆசைப்பட்டாலும் ஒரு சில டெக்னீஷியன்ஸ் பேர் வந்து ஒரு டைட்டில் போட்டு எழுதி பார்ப்போம். அதில் வந்து கேமரான்னு வர இடத்துல பிசி ஸ்ரீராம் இருக்கும், இல்லாட்டா சந்தோஷ் சிவனா இருக்கும். இந்த 2 பேரோட நம்ம வேலை பார்த்துட மாட்டோமான ஒரு பெரிய கனவு வந்து நான் 92ல் சென்னைக்கு வந்தேன். அப்புறம்தான் இந்த ட்ரீம் இருந்துகிட்டே இருந்துச்சு. அது இப்போ வந்து இன்னைக்கு வரைக்கும் தொடருது. அது வந்து அப்படியே அவர் வந்து ஸ்ரீதேவி மாதிரி எப்பயுமே அதே அந்த ஃபீல் நம்மளுக்கு மிஸ் ஆகவே ஆகாது. கையில் அப்படி பிடிச்சிட்டாங்கன்னா கேமரா வந்து அது எங்கே வேணுமா எப்படி வேணுமா அவங்க வந்து அப்படி ஒரு வித்தை அவங்க கிட்ட இருக்குது. அது பெரிய மேஜிக் மேன் அப்படி தான் நான் சொல்லுவோம் ஸ்பாட்டில் அவரை எப்பயுமே. அவங்கள வந்து நான் அஞ்சான் படம் பண்ணுறதுக்காக வந்து ஃபஸ்ட்டு மீட் பண்ணி கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, நான் இனம்னு ஒரு படம் பண்ணுறதுக்காக போகிறேன், என்னால் இப்போ முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பார்த்தா இப்போ 2மே எனக்கு நடக்குது. என் கூட வந்து படமும் பண்ணுறாங்க, அந்த இனம் படத்தை நானே ரிலீஸும் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு எனக்கு கிடச்சிருக்கு. இந்த படத்தை வந்து சமீபத்தில் சார் வந்து கூப்பிட்டு வச்சு எனக்கு போட்டு காட்டினாங்க. நானும் போஸ் எல்லாருமே பார்த்தோம். நம்ம கம்பெனியில் நிறைய கும்கி, கோலி சோடா, வழக்கியன், என்னுடைய படங்கள் பையா எல்லாமே பார்த்துருக்கீங்க, வந்திருக்கு. இது எந்த கணக்கு பார்த்து இந்த படத்தை வாங்கலை. இந்த படம் பார்த்தேன், என்னை பாதித்தது இது ஓடுமா ஓடாதா, இது என்ன செய்யும் அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு இருக்கிற மாதிரியான இதயம் தான் எல்லாருக்கும் இருக்குன்னு நான் நம்புகிறேன். கண்ணீர் கண்டிப்பாக லேசாக கலங்கும், முட்டும், சந்தோஷப்படுத்தும். அதை ஒரு யுத்த காலத்தில் இருக்கக்கூடிய மூட 100% அப்படி கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதில் அந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணி அந்த இது இருக்குது. இந்த படத்தை செஞ்சதுக்காக சந்தோஷ் சிவன் சாருக்கு வந்து என்னன்னா, அவங்க ஆல்ரெடி நிறைய படங்கள் டைரக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த படங்கள் வந்து மிகப்பெரிய லெவலில் ரீச் ஆகிருக்கு. இந்த படமும் அவங்களுக்கு அதுக்கான எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கணும்னு நம்புகிறேன். இந்த படத்தில் ஒரு ஸ்பெஷல் சைல்டு ஒரு பையன் பண்ணியிருக்கான். நான் சவால் விட்டு சொல்லுவேன், அது பேர் சொல்ல விரும்பலை. இங்கே இருக்கிற மிக முக்கியமான ஹீரோஸ் அந்த சில கேரக்டர்லாம் பண்ணியிருக்காங்க. அவங்க பார்த்தாலுமே சல்யூட் பண்ணுவாங்க அந்த பையனுக்கு. அந்த பையனை ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் சொல்லியெல்லாம் நடிக்க வைக்க முடியாது. அந்த மெனக்கடெல்லாம் நான் வந்து இந்த மேக்கிங்கில் பார்த்தேன், சார் சொன்னாங்க. அந்த பையன் எப்போ நடிக்கிறானோ அப்போ தான் நம்ம பதிவு செய்ய முடியும். அப்படி ஒரு பையன். ரொம்ப ரொம்ப முக்கியமான படமாக இருக்கும் இந்த படம். இந்த படத்துடைய டீசர் வந்து இந்த இப்போ நீங்கள் பார்த்தது வந்து யூடியூப்பில் போட்டு விட்டோம். ஒரு 3 டேஸில் 1,50,000 பேர் பார்த்துருக்காங்க. அது வந்து எனக்கு ஒரு பெரிய என்னை பாதித்த மாதிரி எல்லாரையும் பாதிக்குங்கிற என்னுடைய கணக்கு கரெக்டாக இருக்க மாதிரி எனக்கு என்னமோ தோணுது. இந்த படத்தை பார்க்க வைக்கிறது தான் நம்மளுடைய பொறுப்பு. என்னுடைய பொறுப்பு மட்டும் இல்லை, அது உங்களுடைய பொறுப்பும் தான். இது நம்ம படம். சார் வந்து ஒரு படைப்பு, சரியான படைப்பு வெளியில் வந்துச்சுன்னா அது எல்லாருடைய எப்பயுமே பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. கண்டிப்பாக நீங்கள் அதை தொடர்ந்து செய்வீங்கன்னு நம்பிக்கை இருக்குது. சந்தோஷ் சாருக்கும் இந்த மொத்த டீமுக்கும், சசி மியூசிக், டைலாக் ரைட்டரு, அற்புதமான டைலாக் எழுதியிருக்காங்க. ரொம்ப நுணுக்கமாக சின்ன சின்ன டைலாக்லாம் எங்கே கொண்டு தயாரித்தாலும் இந்த மண்ணில் விழுகுதேங்கிற ஒரு டைலாக்லாம் எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது. ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. சரிதாக பண்ணியிருக்காங்க இந்த படத்தில் முக்கியமான கேரக்டரு. எடிட்டர் சுரேஷ், மற்ற எல்லா ஆல் டெக்னீஷியனுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஃபர்தராக நீங்கள் இந்த படத்தை சீக்கிரமே நீங்கள் படம் பார்த்துருவீங்க. பார்த்தது பிறகு மறுபடியும் நம்ம இதை பற்றி இன்னும் பேசுவோம். நன்றி. நான் சொல்ல வந்தப்போ எல்லாம் இவர் சொல்லியாச்சு. அதனால் கம்மி ஒரு ஸ்பீச், சின்ன ஒரு ஸ்பீச் தான். இந்த ஃபில்ம் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் ஒரு லஞ்சுக்காக ஒரு ஃப்ரெண்டு கூட வீட்டுக்கு போகும்போது அவர் ஸ்ரீலங்கன் ஃபுட்டெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிடுச்சு. அப்போ அந்த டைமில் நான் ஆறு குக் பண்ணியாச்சு அந்த மாதிரி சொல்லும்போது ஒரு கேர்ள் அங்கேருந்து வந்து அவர் தான் குக் பண்ணியாச்சு. அவர் ஸ்ரீலங்கேருந்து வந்தது. அந்த மாதிரி ஒரு கேர்ள். அவர் ஒன்றுமே சொல்லலை, பட் அவர் கண்ணில் ஒரு ஸ்டோரி இருந்தது. அந்த டைமு தான் நான் ஒரு ரிஃப்யூஜி எப்படி அங்கேருந்து இங்கே வந்தது, என்ன ஹார்ட்ஷிப்ஸு, அந்த மாதிரி ஒரு விஷயம் எல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அந்த மனசுன்னு போகவே இல்லை.
அந்த மாதிரி ஒரு லுக்கு அவருக்கு. அவர் ஒன்றுமே சொல்லாததுனால நம்ம ஒரு அந்த மாதிரி ஒரு ஜேர்னி தான் இந்த ஃபிலிம் பண்ணியாச்சு. அது ஒரு படம் இப்படி பண்ணும்போது நல்ல ஒரு டீம் இருக்கணும். அந்த டீம் தான் முக்கியம் ஃபினான்ஸுக்கு அப்புறம். நான் பெரிய ஃபிலிம் எல்லாம் ஷூட் பண்ணது, அதனால் கொஞ்சம் ஃபினான்ஸ் எல்லாம் பண்ணால் அதுக்கு ரொம்ப ப்ராப்ளம் இருக்காது. பட் ஒரு டீம் கிடைக்கிறது தான் ஏற்ற முக்கியம். இப்போது ஆர்த்தி ஒரு ஃபிலிம் பண்ண போகிறேன், சசி ஒரு ஃபிலிம் பண்ணிக்கொண்டு இருக்குது. அதெல்லாம் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். when I see the ஃபிலிம் பார்க்கும்போது சென்சர் போர்டு தொட்டு எல்லாருமே ரொம்ப அப்ரிசியேஷன் தந்தது. அதில் முக்கியமான அப்ரிசியேஷன் லிங்குசாமி சார் பார்த்துட்டு நம்ம தான் இது டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறேன்னு சொல்லும்போது தான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. பிகாஸ் ஒரு ஃபிலிம் பண்ணதுக்கு ஒரு ஜேர்னியில் இருக்கும். பட் ஒரு ஃபிலிம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது அங்கே நம்ம எஃபர்ட் மட்டும் இல்லை, நம்ம காசும் போட்டு எல்லாம் நல்ல ரீதியில் பண்ணோம். இது நான் பார்க்கும்போது ஐ எம் வெரி தேங்க்ஃபுல் டு யூ சார். ஆஃப்கோர்ஸ் நம்ம அஞ்சான் ஷூட் பண்ணும்போது ஆஃப்கோர்ஸ் அது வேறு ஒரு லெவல் ஃபில்ம் ஆக்சுவலி. அதில் இவர் சொல்லுது கிளாமர்னு இருக்காதுன்னு இந்த படத்தில். பட் அந்த படத்தில் கிளாமர் தான் இருக்கும் அந்த மாதிரி. ஓகே, அண்ட் தேங்க்யூ வெரி மச் ஃபார் கம்மிங். மை ப்ளஷர் டாக்கிங் டு யூ. தேங்க்யூ. இனம் இந்த படம் ஒரு எல்லாருக்கும் இங்கே அங்கே டெக்னீஷியன்ஸ் ஒர்க் பண்ணுற எல்லாருக்கும் ஒரு முக்கியமான படம். அது மாத்திரம் இல்லாமல் எல்லாரோட ட்ரீம் வந்து சந்தோஷ் சார் மாதிரி ஒரு டேரக்டர் சினிமாட்டோகிராஃபரோட ஒர்க் பண்ணுன்றது. ஸோ இந்த படம் மூலமாக எனக்கு அது நிறைவேறுதுன்னு நினைக்கிறேன். ஸோ திருப்பதி பிரதர்ஸ் லிங்குசாமி சார் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ படம் பார்த்த சென்சார் போர்ட்லேயும் சரி, மற்றவங்க டேக்ஸ் ஃப்ரீ எல்லாம் பார்த்தவங்க எல்லாம் ரொம்ப அஃபெக்ட் ஆச்சு. ஒரு கட் கூட கொடுக்கல சென்சாரில். ரொம்ப எல்லாரும் பார்க்கணும், வி வாண்ட் டு கிவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு யூ சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க. அண்ட் இந்த படம் ஒர்க் பண்ணது ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். யூஸ்வலாக வந்து மற்ற படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கேமராமேன் என்ன சொல்லுவாங்கன்னா எல்லா அழகான ஷார்ட்ஸ்லாம் எடுத்து போடுங்கன்னு. சந்தோஷ் சார் இந்த படத்தில் என்ன சொன்னார்னா, இந்த அழகான ஷார்ட்ஸே இருக்கக்கூடாது, எல்லாமே வந்து ஒரு நேச்சுரலாக ராவாக நம்ம ஒரு கேண்டிடாக ஷூட் பண்ண எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்ற ஒரு ட்ரீட்மெண்ட் தான் இந்த படத்துக்கு கொடுத்தோம். ஸோ நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்கோம் அந்த படத்தில். ஸோ பார்த்தவங்க எல்லாருமே வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு இருக்காங்க. டீசர்லேயும் சரி, டீசர் யூடியூப்ல ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ் சார். எனக்கு நிறையா கற்றுக்க முடிஞ்சது. கிட்டத்தட்ட ஒரு 1.5 months கிராஷ் கோர்ஸ்னே சொல்லலாம். So I'm really thankful to sir for this, and I'm really thankful to Linguswamy sir also for releasing this movie. And I was really affected by the movie and got to learn a lot from it also. எந்த இடத்துல எப்படி ட்ரீட் பண்ணணும், எந்த சீன் எப்படி ட்ரீட் பண்ணணும், அதெல்லாம் first hand experience கற்றுனேன். And it was always a dream for me to work with sir because when I was very small I saw a movie called Halo, and அப்போலேருந்து it's been a big dream for me to work with sir, and I'm really happy that I'm able to achieve it. இருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். இனம் வந்து ஒரு முக்கியமான படம், ஒரு சிம்பிளான படம், ஆனால் ரொம்ப பவர்ஃபுல்லான படம். எங்களை போல யங் டெக்னீஷியன்ஸ்க்கு அடையாளம் கொடுத்த சந்தோஷ் சாருக்கு தேங்க்ஸ். இந்த படத்துக்கு அடையாளம் கொடுத்த லிங்குசாமி சாருக்கு பெரிய தேங்க்ஸ். இந்த மாதிரி சப்போர்ட் இந்த மாதிரி படத்துக்கு கண்டிப்பாக தேவை. உங்கள் எல்லாருடைய சப்போர்ட்டும் தேவை. விஷாலோட மியூசிக் உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். இந்த படத்துக்கு தேவையான, விஷாலுக்கு தேவையான லிரிக்ஸ் நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். உங்களுடைய ஆதரவு எதிர்பார்க்கணும். நன்றி. சார் உருவாக்கின ஒரு படம்னு சொல்லலாம். ஏன்னா கதைக்களம் வந்து ஒரு போர்க்களம். இது வந்து இங்கே வந்து கரையை விட்டு சென்றாலும் திரும்ப வந்து தொட்டு செல்லும் அலைகள் கூட ஒரு இனம். அந்த மாதிரி பிரித்து இயற்கை, அதில் இருக்கிற பறவைகள், பூச்சிகள், மரம், மனிதம் எல்லாமே சேர்ந்த ஒரு இனம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதுதான் இந்த படத்தோட கதைக்கலாம். My first project as a sound designer, and I should say all credit goes to Santosh sir for making sound what it is, and it was completely Santosh sir's ideas, and I just executed it. Yeah, I guess. Past 16 years from him. I'm in his team for the past 16 years. And thanks to, everyone sitting here for making this film special, actually. Thank you.